வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிறதுக்கு நெருங்க நெருங்க கவுண்டும் குறையுது, விசுவாசமும் தளர்ந்து போகுது. நம்பரை குறைச்சு ஆண்டவர் குட்டி ஆக்கிட்டே இருக்கிறார். நமக்கே டவுட் வருது, சுதந்தரிப்போமா இல்லையா? ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்கு தத்தத்துக்கு நேரா கிட்ட போக போக நிறைய பேர் அழிந்து போறாங்க. நிறைய பேர் அந்த தரிசனத்தை நம்புகிறதற்கு இல்ல. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம என்ன அங்க போகிறது, அங்க ஆல்ரெடி கூட்டம் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி இருக்கிற கூட்டத்தை பண்றதுக்கு எதுவும் ஆண்டவர் அழைக்கல. அந்த கூட்டத்தை மாற்றி நீ அங்க போய் சுதந்தரின்னு சொல்லிதான் கர்த்தர் எகிப்திலிருந்து அந்த இருப்பு காலவாயிலிருந்து உன்னை நடக்க பண்ணினார். நீ அலைகிறதோட மட்டுமல்ல, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த வேதனை, எனக்கு மட்டுமல்ல என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஏன் இந்த வேதனையை அனுபவிச்சீங்கன்னு சொல்லி நீ கதறி கொண்டிருக்கிற நேரத்துல ஏன் கர்த்தர் சொல்லுகிறார், பக்கத்துல வந்துட்ட இப்ப எல்லாரும் விட்டுட்டு போய் தனியாய் நிற்கிற மாதிரி இருக்கிறாரா? கவலைப்படாத, கூட்டத்தை பார்க்காத, மகிமையை பார். மகிமை இருந்தா பேரை கொண்டாகலும் அநேக பேரை கொண்டாகலும்